சட்டமன்றத்தில் இவர் அவரை கிழிச்சாரு, அவர் இவரை கிழிச்சாரு, இப்படி ரெண்டு தரப்புலையும் கிழிச்சாருன்னு பேசுகிறாங்க. ஆனால் மக்களுக்காக எதுவும் அங்கே கிழிச்சா மாதிரி தெரியல. சட்டமன்றத்தில் நடந்த அந்த மரபுகள் அத்தனையுமே மீறப்பட்ட மாதிரி இருக்குது. யாருமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியத்தோடு பேசுகிற மாதிரியே தெரியல. ஒரு இளம் அமைச்சர் கேட்குறாரு, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்குறிய, உதயநிதிக்கு கற்றுக் கொடுத்தியா நீ அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல் தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எங்கள் முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நின்று வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் பேரை சொல்லிட்டு முதலமைச்சரே நேரடியாகவே என்ன செய்கிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. அவர் சார்பா நான் சாரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவையில் பேசவே தெரியல. காமெடி நடந்துகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. இன்னும் கொஞ்ச நாள் இதை பார்த்தோம்னா நமக்கு வெறுப்பே ஆகிடும். ஏன்னா வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சட்டமன்றத்தில் இவர் அவரை கிழிச்சாரு, அவர் இவரை கிழிச்சாரு, இப்படி தான் செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. ஊடக செய்திகள் பரவலாகவே சட்டமன்றத்தில் அவர் இவரை கிழிச்சாரு, இவர் அவரை கிழிச்சாரு, இப்படி ரெண்டு தரப்புலையும் கிழிச்சாருன்னு பேசுகிறாங்க. ஆனால் மக்களுக்காக எதுவும் அங்கே கிழிச்சா மாதிரி தெரியல. மக்களுக்கு பார்த்திங்கன்னா அதே கடந்த ஆட்சியில் என்ன அவலங்கள்லாம் நடந்ததோ அதே அவலங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அங்கே சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா இப்படியான பேச்சுகள் தான் இருக்குது. நீங்கள் என்ன கிழிச்சிங்க, நாங்கள் என்ன கிழிச்சிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சட்டமன்றத்தில் நடந்த அந்த மரபுகள் அத்தனையுமே மீறப்பட்ட மாதிரி இருக்குது. யாருமே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணியத்தோடு பேசுகிற மாதிரியே தெரியல. கண்ணியத்தை பேச வந்த கற்றுக் கொடுக்க வந்த ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இளம் அமைச்சர் கேட்குறாரு, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்குறிய, உதயநிதிக்கு கற்றுக் கொடுத்தியா நீ அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எங்கள் முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நின்று வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு அமைச்சர் ரமேஷ் என்ற இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் கண்ணியத்தோடு நாங்கள் கற்றுக்குறோம், ஆனால் உங்கள் உதயநிதி அவர்களுக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ பிரச்சனை அங்கே பாருங்கள், மக்களுக்கு அங்கே எதுவும் வேலை நடக்கலை. இன்னொரு பக்கம் ஒருத்தர் வராரு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பேரை சொல்லிட்டு முதலமைச்சரே நேரடியாகவே என்ன செய்கிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. ஒரு அவையில் எப்படி பேசணுன்ற அந்த ஃபண்டமெண்டல் அடிப்படையே தெரியாமல் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. நான் எதிர்க்கட்சி வரிசையில் கூட பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக தான் நான் போகிறேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவையில் பேசவே தெரியல. காமெடி நடந்துகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. இன்னும் கொஞ்ச நாள் இதை பார்த்தோம்னா நமக்கு வெறுப்பே ஆகிடும். ஏன்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பதவி ஏற்றவர்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அவையில் பேசக்கூடிய அந்த என்ன சொல்கிறதுனா அந்த மரபு, அந்த பண்பு எதுவுமே தெரியல. நீங்களே சொல்லுங்கள், ஒரு இந்த அவைக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அவை பார்த்துருக்குறோம். ஜெயலலிதா இருந்தபோதும் பார்த்துருக்கோம், கலைஞர் இருக்கும் போதும் பார்த்துருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நான் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவையை பார்த்த அனுபவமும் உண்டு. இன்னும் கூட சில காணொலிகள் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு கலைஞர் ஜெயலலிதா ஆட்சி மாறி வந்தபோது கூட நம்ம அவையை நம்ம பார்த்துருக்குறோம். அங்கே எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை சார்ந்த முதலமைச்சர் இப்படியான அந்த உரையாடல் வேணுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த உரையாடல் நீங்கள் 89 ஒரு முறை தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதுக்கு பிறகு பார்த்துருக்க முடியாது. கலைஞர் சபைக்கு வர மாட்டார். ஜெயலலிதா வென்றாலும் சபைக்கு பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி கருத்து ரொம்ப அரிதாக வந்திருக்கிறார். மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வரிசையில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பொறுப்பேற்றுப்பாங்க. திமுக தரப்பில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பழகனோ அல்லது மற்றவர்கள் பொறுப்பேற்றினாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஜெயலலிதா வரலன்னா ஓபிஎஸ் அந்த கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவையில் இங்கே நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சினிமா மாதிரியான அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அப்படி தான் இவங்களுடைய எண்ணமே இருக்குது எல்லாருக்கும். ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா அழைக்கிறது அது மரியாதை குறைவு, மாண்பு குறைவு. அது
அதுக்கு வந்து உள்ளபடியே வந்து முதலமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிக்கலாம், ஆனால் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே இல்லை. இவர் வந்து அவசரமாக வந்து விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பேரவைத் தலைவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை குறிப்பில் வந்து நீக்குங்கன்னு சொல்லலாம், அது வருத்தம் தெரிவிக்கலாம். வருத்தம் தெரிவிச்சுட்டு பேரவை குறிப்பில் வந்து நீக்குங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. தனிப்பட்ட விஜய் அவர்களுக்கும் இது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. இந்த மன்னிப்பு கேட்கறதுன்றது, சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வருத்தம் தெரிவிக்கிற இந்த அவை குறிப்பிலேருந்து அந்த உறுப்பினர் பேசுகிறத நீக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும், அவ்வளோதான். அல்லது பேரவைத் தலைவர் வாயிலாக அறிவுறுத்த முடியும், இது மாதிரி வந்து பேர் சொல்லி அழைக்காதீங்கன்னு சொல்லி. இவ்வளோ தான் பண்ணியிருக்கணும். இதை மன்னிப்பு கேட்குறன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு இழுக்கு. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார், முதலமைச்சர் வரும்பொழுது வணக்கம் தெரிவித்து வந்து எழுந்துக்கவே இல்லை, உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துனே இருக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து நேரு வந்து என்ன சொல்கிறேன்னா, கடந்த ஆட்சியில் நாங்கள் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ் வந்து எழுந்துக்க மாட்டார், வந்து அவர் அவையில் தான் உட்காந்துருப்பார். இதுவாக ஒரு பதில்? இப்படி ஒரு மொக்க பதிலை யாருமே நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏங்க உதயநிதி வந்து எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் மரியாதை செலுத்தலை? அது முதலமைச்சருக்குள்ள அந்த மரியாதை தானே, அது தனிப்பட்ட விஜய் அவர்களுக்கான மரியாதை இல்லை, முதலமைச்சர் பதவிக்கான அந்த மரியாதைன்னு சொன்ன கேட்டால், கடந்த காலத்தில் இபிஎஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து முக ஸ்டாலின் வரும்போது இபிஎஸ் வந்து உட்காந்துன்னு தான் இருப்பார். இதெல்லாமா ஒரு பதில் இது? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பேசுகிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதை எப்படி சொல்லுதுன்னு ஃபன்னி ஸ்பீச்சாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து அருண்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்கிறாரு. உடனே இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருக்கும் போது உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பார்த்திங்கன்னா யார் நம்ம பெரும்புலவர் யார் புஷியாந்த் எழுந்து அவர் பேசுகிற அந்த லாங்குவேஜ் நம்ம சொன்னோம்னா அதை உடனே சொல்கிறாங்க அவர் வட்டார மொழி அவர் பேசுகிறாருங்கன்னு சொல்லிட்டு. இப்படி இந்த அவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அவையை பார்க்குற அந்த ஆர்வமே போயிடும் பொழுது காலப்போக்கில். ஏன்னா அப்படி தான் அங்கே பேச்சுகள் கூச்சல் குழப்பறது. கேட்டால் இவரை கிழித்து அவர் தொங்க விட்டார், அவரை கிழித்து இவர் தொங்க விட்டார். அங்கே மக்களுக்காக இவங்க எதுவுமே கிழிக்கலை, மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. முழுக்க ஒரு குற்றச்சாட்டு வந்தோம்னா அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலே தெரியல, பதில் யாரும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. என்னங்க கடந்த ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருள் வந்து இந்த பாலியல் குற்றங்கள் தான் இந்த ஆட்சியில் நீடிக்குதுன்னு கேட்டால் உடனே ஒரு டேட்டா எடுத்து போகிறாங்க. 2021 பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ குற்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா? இதுவா பதில்? யார் வேணால் கேள்வி கேட்கலாம் அந்த இடத்துல. இந்த கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இதே கேள்வியை வந்து பிரேமலதா கேட்குறாங்க அல்லது சௌமியா அன்புமணி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த மாதிரி கேட்காமல் இருக்கிறதுக்கு தான் சௌமியா அன்புமணியோட அவங்க தந்தைக்கு வந்து விருது கொடுத்தது, தகைசால் விருது கொடுத்து அதை ஒப்பேற்றுறது. ஸோ இதெல்லாம் வந்து இது எங்கே போய் முடியும்னே எனக்கு தெரில. இதே போக்கு நீடிச்சதுன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு மீதான நம்பிக்கையும் நமக்கு போயிடும், எதிர்கட்சி மீதான நம்ம மரியாதையும் போயிடும் போல. ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் இங்கே பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு அமைச்சருக்குள்ள துறை சார்ந்த கேள்வியாக அந்த அமைச்சர் தானங்க பதில் சொன்னோம். இதுதானங்க நியாயம். அதில் என்ன கஷ்டம்? இப்போ இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இப்போ பேசுகிற போது அது பண்ண அடுத்தடுத்து அமைச்சர்களை நீங்கள் பேச விட்டால் தானே எல்லாத்துக்கும் நாங்களே பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி கொட்டை மாதிரி அவசரமாக வந்து பேசுகிறது தான் அங்கே இதுவாகுது. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏழாமை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரோட ஏழாமையே வந்து பார்த்திங்கன்னா பறைசாற்றுற மாதிரி தான் இருந்தது ஆதவர்ஜனோட பேச்சு. ஏன்னா காவல்துறை சம்பந்தமான வந்து கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தானங்க சொல்லணும். போதைப் பொருள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டாங்கன்னா அந்த துறை அமைச்சர் தானே பேசணும். காவல்துறை சம்மந்தமாக கேட்டால் உள்துறை அமைச்சர் அது வந்து முதலமைச்சர் தானே பேசணும். அதுக்கும் ஆதவர்ஜனா வந்து பதில் கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ அவையில் இருக்கும்போது அவர் பதில் சொல்கிறாரு. ஒரு மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவருக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல தெரியாதா? பேசினா தானேங்க வரும் அடுத்தடுத்து. இது எங்கே எல்லாமே வந்து பார்த்தா பிறக்கும் போதே முதலமைச்சர், பிறக்கும் போதே அமைச்சராக, இவங்கெல்லாம் பிறக்கும் போதே எதிர்கட்சி தலைவரா? சில தப்பாக கூட வரட்டுங்க, தப்பாக கூட ட்ரோல் ஆகட்டுங்க, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிட போகுது. ஆனால் இந்த அவைய கொலாப்ஸாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு துறை அமைச்சருக்கு பதில் கேட்டேன்னா உடனே யார் எழுந்திருப்பாங்க அங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனா. ஒரு ஆக்டிங் முதல்வர் மாதிரி நடத்துவீங்கன்னா எப்படி இது? சரி, அவராக சரியாக பேசுகிறாருன்னா அதுதான் பிரச்சனை.
இன்றைக்கி பேசுகிறது உச்சபட்சமாக ஒரு வார்த்தை நான் கேட்டால் உங்ககிட்ட 57 பேர் இருக்கிறாங்க, எங்ககிட்ட 108 பேர் இருக்கிறாங்க. இது என்ன பேச்சு இது? இது ஒரு பேச்சா? இது மேடையில் கூட இப்படி பேச முடியாதுங்க. என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி தானே இருக்குது. அவையாது என்ன இது? அது அந்த வார்த்தைக்கே முதல்ல பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கணும். நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறது வேற, எல்லாத்தையும் லைவ் ஓட்டிட்டு தயவுசெய்து லைவாக நிறுத்துங்க. இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்காம இருக்கலாம். வேறு என்ன சொல்ல முடியும்? எப்படியோ ஒன் சைடு தான் காட்டுறீங்க. ஒன் சைடு வந்து நீங்கள் பேசுகிறத காட்டுறீங்க, அங்கே வந்து கூச்சல் போகிறது காதில் தான் கேட்குறோம், சவுண்டு தான் கேட்குறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. பேசாமல் லைவை கட் பண்ணிவிடுங்க, ஒன்றுமே தெரியாது. மக்களுக்கு அந்த அசிங்கத்தை பார்க்காமதே இருந்துருவாங்க. அவையை வந்து ஒரு ஒழுங்காக நடத்துங்க, கண்ணியமாக நடத்துங்க. முதல்ல பேசக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்எல்ஏ பேசுகிற பேச்சாக வருது. இது எங்கே போய் முடியும்? ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மேற்கொண்டு தொடர்ச்சியான நடவடிக்கை இருக்குது. ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு அறிக்கையை வாங்கி அந்த அறிக்கையை வந்து முழுமையாக வந்து படிக்கவே செய்யலாம். அதுக்கப்புறம் அது சம்மந்தமான கேள்விகள் கேட்டால் எந்த கேள்விகள் கேட்கப்படுதோ அந்த கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதில் சொல்லிட்டு போகலாம். ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா நீட்சியாக இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேள்விகள் குறித்து கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சினிமாவில் போடுற மாதிரி டூப் எதுக்கு? சரி, இது வந்து இதே நிலை நீடிச்சதுன்னா வந்து அது இயலாமை வெளிப்பட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை நான் வந்து ஒரு என்ன சொல்லிக்கிட்டேன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். நாளைக்கு இந்த போக்கு நீடிச்சதுன்னா முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனா பதில் சொல்லணும்னா இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கேப்பபிள் இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் வந்துடுவாங்க. இது ரொம்ப முதலமைச்சருடைய அந்த என்ன சொன்ன அந்த பொசிஷனுக்கு வந்து இது ரொம்ப ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், ரொம்ப ஆபத்தானது. காரணம் என்னென்னா முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லலாம். அது சரியாக இருக்குது, தவறாக திருத்திக்கலாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல தயாரானவங்க தான். அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏன் ஓபிஎஸ் முதலமைச்சராக இல்லையா? அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டூப் மாதிரி போடுறது, சினிமாவில் டூப் போடுற மாதிரி இங்கே வந்து டூப் போட முடியுமா? முதலமைச்சர் வந்து கேட்டால் ஆதவர்ஜனா எல்லாத்துக்கும் பேசுகிறார். ஆதவர்ஜனா ரொம்ப கரெக்டாக பேசுகிறாரா? சொல்லுங்கள். ஆதவர்ஜனா எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிறாரு? அவரும் தப்பாக தான் பேசுகிறாரு. தப்பாக பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற வாய்ஸ் அவடாள்கள் அவசியமே இல்லை. முதலமைச்சர் 4 வார்த்தை பேசினா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அந்த 4 வார்த்தை பேசலாம் போதும். துறை சம்பந்தமாக கேட்டால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறைக்கே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான வந்து ஒரு பின்னடைவு தான். காவல்துறை சம்பந்தமாக கேள்வி கேட்டால் அதுக்கு முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்கிறது தான் அந்த காவல்துறைக்கு ஒரு கௌரவம், மெரிட். அதுதான். ஆனால் இன்னொரு அமைச்சர் அது சம்மந்தமாக பேசுறதுன்றது இது காலப்போக்கில் எங்கே போய் முடியும்னு கேட்டால் முதலமைச்சருக்கு வந்து திறமையின்மை, முதலமைச்சருக்கு கேப்பபிள் இல்லை அப்படின்ற ஒரு ஃப்ரேம் வந்து நின்றோம். அதுக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. முதலமைச்சர் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் சபையில். அதே சமயத்தில் இந்த மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் வந்து பேசும்போது ஒரு பேர் குறித்து அவர் வந்து பேரை உச்சரிக்கிறாருன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவை குறிப்பு வந்து நீக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார்மீக கடமை இருக்குது. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உறுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கிற பேரவை வாயிலாக எச்சரிக்கிறதுக்கும் முதலமைச்சருக்கு வந்து உரிமை இருக்குது பேரவைத் தலைவர் மூலமாக. அதை விட்டுட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாரின்னு கேட்குறது கேட்டால் அந்த முதலமைச்சர் பதவிக்கும் அது பார்த்திங்கன்னா அது வந்து பெருமை சேர்க்காது. கடந்த காலத்தில் எந்த முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா பேசின சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் மன்னிப்பு கேட்டதுன்றது அவசியமற்றது. இனி ஒரு காலத்தில் இருக்கக்கூடாது. ஒரு அவை குறிப்பிலிருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுனதையே நீக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் பேசுனதையும் நீக்கணும். முதலமைச்சர் வந்து அந்த மன்னிப்பு கேட்ட அந்த பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து இனி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதிவாகவே நிற்கும். எப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறத நீக்கப்பட்டதோ முதலமைச்சர் அது குறித்து வந்து மன்னிப்பு கேட்டதாக கூட அதையும் கூட சேர்த்தே வந்து நீக்கணும். இனி வருங்காலத்தில் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இனிமேலாவது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்ட பிறகு கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து வருத்தம் தெரிவித்து பேசவே இல்லை. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காணொலியில் முக்கியமானது அதுதான். முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குறாருன்னா தப்பாக பேசின சட்டமன்ற உறுப்பினர் வந்து நான் பேசுனது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டது எனக்கு வருத்தம் அளிக்குது, இனி ஒரு காலத்தில் அப்படி பேச மாட்டேன்னு அந்த பதிவு பண்ணிடணும். ஆனால் அதுவும் நடக்கவே இல்லை.
ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலாப்ஸாக இருக்குது, ஒரு கண்ணியமாகவே இல்லை. இவரை கிழிச்சு தொங்க விட்டார், அவர் கிழிச்சு, இந்த ஊடகங்கள் வந்து அளக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இவர் அவரை கிழிச்சு தொங்க விட்டார், அவர் இவரை கிழிச்சு தொங்க விட்டார், மாற்றி மாற்றி இப்படி தான் செய்தி போட்டுருக்காங்க. மக்களுக்காக எதுவும் கிழிக்கலைன்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.